28 February. நீங்க F&O ட்ரேடர்னா இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஏன் February 28ல இருந்து F&O செக்மெண்ட்ல நிறைய கம்பெனிஸோட 16 பாப்புலர் ஸ்டாக்ஸ் ரிமூவ் ஆக போகுது. அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸோட நியூ கான்ட்ராக்ட்ஸ் போட முடியாது, பட் எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸ்பைரி ஆகுற வரைக்கும் ட்ரேட் ஆகும். இதான் அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். அபவுட் இந்தியா, அத்துல் லிமிடெட், பாட்டா இந்தியா, கேன்ஃபின் ஹோம்ஸ், கோரமண்டல் இன்டர்நேஷனல், சிட்டி யூனியன் பேங்க், குஜராத் கேஸ், GNFC, இந்தியா மார்ட், IPCA லேப்ஸ், டாக்டர் லால் பாத் லேப்ஸ், மெட்ரோபாலிஸ், நவன் ஃப்ளோரின், PVR Inox, Sun TV and United Breweries. But ஏன் இந்த எக்ஸ்க்ளூஷன் நடக்குது? Actually in August 2024 F&O rules SEBI ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டாக் இந்த செக்மெண்ட்ல ரிமைன் ஆக இந்த மூணு கிரைட்டீரியாவை மீட் பண்ணணும். 75 lakh rupees மீடியன் குவார்ட்டர் சிக்மா ஆர்டர் சைஸ் இருக்கணும். earlier இது 25 lakh rupees இருந்துச்சு. 1500 crore மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட் இருக்கணும். earlier இது 500 crore rupees இருந்துச்சு. 35 crore rupees ஆவரேஜ் டெய்லி டெலிவரி வேல்யூ இருக்கணும். earlier இது 10 crore rupees இருந்துச்சு. இந்த மூணு கிரைட்டீரியாவை மீட் பண்ணாத ஸ்டாக்ஸ் ரோலிங் பேசிஸ்ல 3 or 6 monthsல ரிமூவ் ஆகிடும். நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு ஓபன் பொசிஷன்ஸ் இருந்தா இஷ்யூஸ் அவாய்ட் பண்ண February 28 குள்ள க்ளோஸ் பண்ண பாருங்க. இந்த ஸ்டாக்ஸோட உங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ் இருக்கா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.